எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. நீங்க ஏமா பயப்பட்டீங்க? உங்களால விட்டுட்டு போயிருவேனாமா? அதுக்குன்னு இப்படியாடா பண்ணுவ? உங்க பொண்ணு தார குத்து வாங்கியிருந்தா பரவாயில்லையா? நீ ஏதாவது தடுத்து இருக்கலாம்ல. ட்ரை பண்ணமா, முடியலமா. சரி விடு, ரொம்ப வலிக்குதா? உங்க மடியில படுத்திருக்கேன், அப்புறம் என்னமா எனக்கு வலிக்கும்? அதெல்லாம் வலிக்கலமா. அம்மா வாடாமா தாரா, உட்காரு. டேய் அண்ணா நவரு. நாளா நவர மாட்டேப்பா. அண்ணா அடிபட்டிருக்குன்னு பாக்குற, மரியாதையா நவந்துரு. என்னால முடியாதுப்பா. ஐயே எதுக்கு இப்ப சண்டை போடுறீங்க? நவர சொல்லுங்கம்மா. என்னால நவர முடியாது. நீ வேணா இங்க வந்து உட்காருவா. அண்ணா நீ ரொம்ப ஓவரா பண்றேனா? யாருமே நான் ஓவரா பண்றேன்? ஆமா நான் ரொம்ப ஓவரா பண்றீங்க. சரி சரி சண்டைய விடுங்க. நீங்க பாத்தீங்களாமா, அவங்கள மட்டும் மடியில படுக்க வச்சிருக்கீங்க. சரிடா நீ வந்து படுவா. நீ கொஞ்சம் எந்திரி. பாத்தியா பாத்தியா, எனக்காக அம்மா நவர சொல்லிட்டாங்க. எந்திரி எந்திரி, எனக்கு காத்து வரட்டும். நானும் எந்திரிக்க மாட்டேன்மா. என்னவா நீங்க? சரிடா தங்க இரு, அவன் எந்திரிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நான் உன்னை படுக்க வச்சுக்கிறேன். அம்மா என்னம்மா? என்னன்னு ஒரு 10 நிமிஷம் தான் படுத்திருப்பா, அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிடுவான். போங்கம்மா. அம்மா அப்புறம் சாரிம்மா. எதுக்குடா சாரி? அம்மா இல்லம்மா, என்னால தானே நிஷாந்தன் எனக்கு இப்படி ஆச்சு. ஏன் இன்னும் இது மறக்கலையாடா? என்னால எப்படின்னா மறக்க முடியும்? நானே ஒண்ணும் சொல்லலம்மா, விடுமா. அதெல்லாம் எதிர்ச்சியா நடந்தது தானே, விடு. அம்மா இருந்தாலும் என்னால தானேம்மா. இப்ப நீ ஆரம்பிச்ச எந்திரிச்சு போயிருவான் பாத்துக்கோ. அப்ப நான் ஆரம்பிச்சிட்டே தானே இருப்பேன். அடி வாங்க போற என்கிட்ட தாரா. ஆமா, எங்க வினய்? வினய் கூட இருக்காம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அதெல்லாம் பேசி முடிச்சிட்டு வந்துட்டேன். அதுதான் இந்த பக்கமா? டேய் அமைதியா இருடா, அவகிட்ட ஏதாவது சொல்றதே உன் வேலைய வச்சிட்டு சுத்துவ. அப்புறம் என்னமா வேணும்னே பண்றமா தாரா? டேய் நீ அவளுக்கு அண்ணே, கொஞ்சமாச்சு அண்ணன் மாதிரி நடந்துக்கோ. அதுக்கு பதிலா அவ தங்கச்சி மாதிரி நடந்துக்கணும்ல. அண்ணா என்கிட்ட அடி வாங்க போறேனா? சரி சரி, இதெல்லாம் கண்டுக்க கூடாது, விட்டுரு. டேய் அண்ணா ஒரு நிமிஷம் எந்திரி. எதுக்கு? ஒரு நிமிஷம் எந்திரினா. எந்திரிச்சா அடுத்து புடிச்சுக்க மாட்டியே. அதெல்லாம் பிடிக்க மாட்டேன், எந்திரி. நானும் உன்ன மாதிரி உன்னோட எந்திரி. வர வர தாராக்கு ரொம்ப ஓவரா போச்சுப்பா. இப்ப எந்திரிச்சிட்டு என்ன பண்ணணும்? ஆமா கொஞ்சம் நடந்து உட்காருங்கம்மா. இப்ப நீ என்ன பண்ண போற? ஒரு நிமிஷம் இரு, நான் பண்றேன். என்கிட்ட வாங்க போற, என் பிளேஸ் மட்டும் புடிச்சனா? ஐயோ அதெல்லாம் பிடிக்க மாட்டேன் நான் ஒரு. சரி அண்ணா அவ்வளவு பெரிய இடம் இருக்கு, கொஞ்சம் நடந்து தான் உட்காருது. ஏமா நீ ரொம்ப ஓவரா பண்றமா. இருமா. சரியான ஆளு நீ. அதான் உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்திருக்கேன், அங்க நீ படுத்துக்கோ. போன போது அண்ணனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்திருக்கேன் பாத்துக்கோ. பாருங்கம்மா உங்க பொண்ணு என்ன பண்றான்ட்டு. புள்ளைய திட்டாதடா, அமைதியா இருடா. அவ திட்டும் போது மட்டும் எதுவும் கேட்காதீங்க, நான் திட்டும் போது மட்டும் கேளுங்க. ஆமா எங்க இன்னொருத்த அடிச்சிட்டு வந்துருவானே. அவன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கான். நல்ல வேலைப்பா வரல. அம்மா மடி வலிக்க போகுது. அதெல்லாம் வலிக்காத, அமைதியா இரு. இவ்ளோ நேரம் நீ படுத்துட்டு இருக்கும்போது உனக்கு வலி தெரியல, அமைதியா இரு. ஐயோ சண்டை போடாம படுங்க. என்னடா நடக்குது இங்க? போயிட்டு வரதுக்குள்ள அம்மாவை 2ஆ பங்கு போட்டீங்க. கேளுடா, நல்ல கேளு தாரா கிட்ட. சரி அவதான் சின்ன பொண்ணு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பாடா சின்ன பொண்ணுப்பா. உன்கிட்ட சொன்னதுக்கு வேற எங்கேயாவது போய் சொல்லிருக்கலாம்டா. அவ சின்ன பொண்ணு, நல்ல கண்ணை திறந்து பாரு சின்ன பொண்ணான்ட்டு. என்னம்மா தாரா, நீ சின்ன பொண்ணு தானே? ஆமாடா நான் சின்ன குழந்தை. பாரா பாரா, எல்லாம் உன்னாலது, சின்ன குழந்தையா. இப்ப நான் எங்க படுக்கிறது? டேய் ஆரம்பிச்சிட்டியா? சின்ன குழந்தைங்க தானே, விட்டுடா. என்னமா நீங்க? நிஷாந்தனா உஷாரா இருக்கோங்க, எந்திரச்சு வந்து படுத்தாலும் படுத்துருவாங்க. ஆமாமா ஆமா. 2 பேர் கூட சேர்ந்துட்டீங்களா இதுல மட்டும்? நீங்க முதல்ல யார் இங்க வந்திருக்கீங்க? எம்மா தாரா, நீ என்கிட்ட அடி வாங்க போற. உனக்கு சப்போர்ட் பண்ணல என்ன சொல்லணும்? சப்போர்ட்லாம் அப்பவே போச்சு. சரியான ஆள்ரா, என்ன மட்டும் தள்ளி விட்டீங்க பாத்தீங்களா? சரி அதெல்லாம் விடுங்கண்ணா. அம்மா இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு 3 பேர்ல யாரமா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு 3 பேரும் தங்கம் தான்டா. அம்மா அப்ப இதானே சொல்றீங்க? உண்மையா தான்டா சொல்றேன். உங்களுக்கு என்னதானே பிடிக்கும்? இல்ல இல்ல அம்மாக்கு என்னதான் பிடிக்கும்? உங்க 2 பேத்தை விட என்னதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு 3 பேருமே தங்கம் தான்டா. 3 பேத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்ப நாங்களா? நீங்களும் தான்டா. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது காணா காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே. உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றே. தனநானனம் தனனம் தம் தனநானனம் தரணம் தம். போதும் போதும் எல்லாம் எந்திரிங்க பாரு, அவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரிமா எந்திரிக்கிறோம். ரொம்ப கால் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சாரிமா. முந்திட்ட பத்தியா நீ? அதெல்லாம் கரெக்ட் டைம்க்கு நீங்க தான் சொல்லி இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு வலிக்கல, எந்திரிங்க. போங்க போய் பசங்கள போய் தூங்குங்க, பொண்ணுங்கள ஒரு ரூம்ல போய் தூங்குங்க. பெரியவங்கள ஒரு ரூம்ல போய் தூங்குங்க, கதை அடிக்காம முதல்ல. அப்படி சொல்லுமா தாரா? ஓய் அதுதான் உண்மை, நீங்க போய் தூங்குங்க போங்க. சரி போங்க, அடி வாங்க போறீங்க என்கிட்ட. எல்லாம் உட்கார்ந்து கதை அடிக்காம போய் தூங்குங்க. நாங்க உங்களை பார்த்து சொல்லணுமா? நாங்களும் எப்படியா இருந்தாலும் எந்திரிச்சிருவோம், நீங்க எந்திரிச்சிருவீங்களா? நாங்க எவ்வளவு சீக்கிரம் தூங்குனாலும் லேட்டா தான் எந்திரிப்போம். காலையில மட்டும் யாராவது எந்திரிக்காம இருங்க, அடி வாங்க போறீங்க. விடுங்கம்மா
விடுங்கம்மா, சீக்கிரம் எந்திரிச்சிருவோம். அதான்டா பாக்குறேன், எந்திரிக்காம மட்டும் இருங்க. எல்லாத்துக்கும் பச்சை தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில ஊத்துறேன். அப்படியெல்லாம் ஊத்திடாதீங்கம்மா அவசரப்பட்டு. நீங்க சொன்ன மாதிரி காலையில டாட் 8 மணிக்கு எந்திரிச்சறம்மா. நான் சொன்னது 8 மணி இல்லம்மா, 4 மணி. என்னது 4 மணியாமா? அது நைட்டுமா. அதெல்லாம் விடிஞ்சிருக்குமா 4 மணிக்கெல்லாம். அம்மா என்னால முடியாதுமா. பொண்ணுங்களா காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, வாசல் தெளிச்சு கோலம் போடுறீங்க. அப்ப பசங்களுக்கு அவங்கள 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நமக்கல்ல பால் வாங்கிட்டு வந்து கொடுக்க போறாங்க. என்னம்மா இது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அப்ப போச்சா, நாளைக்கு அவ்வளவுதானா? அவ்வளவுதான். தூக்க போச்சு, என் கனவு போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப எந்திரிச்சு போய் தூங்குங்க போங்க. போறோம். நிஷாந்துக்கு இப்படி ஆனோடனே ஒரு நிமிஷம் எல்லாரும் பயந்துட்டோல. ஆமாண்டா, செம்ம பயம். ஒருத்த வந்து இப்படி பண்ணும்போது பயம் இருக்காதா? என்னப்பா பண்றது, நமக்குன்னு மட்டும் எல்லா இடத்துலயும் இருந்து சோதனை வருது. டேய் என்னடா நீ அங்க தைரியம் சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்க? டேய் இல்லடா, எந்த சைடு போனாலும் நமக்குன்னு பிரச்சனை வருதுல, அதான். ஐயோ அண்ணா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? காவியா உங்களை தேடுனானா? ஐயோமா இங்க இருக்கேன்னு சொல்லிடாத. ஓ சொல்லணுமாண்ணா? சரிடா. காது கேட்டு கேட்காத மாதிரி நடிப்பாங்கப்பா. சரி விடு. சரி நான் இங்க இருக்கேன், அவ வரடா, டக்குன்னு நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடாது, சரியா? டேய் என்ன பொய் சொல்ற? ஆமாமா, நீ எல்லாம் பொய் சொன்னதே இல்ல, மரியாதையே சொல்லிரு. காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணுமா, அவன் தூங்க போயிட்டான்னு சொல்லிரு. நான் தூங்கலன்னு கேட்டா, டேய் அம்மா வரா, அதனால பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிடுறா. ஏதோ ஒண்ணு சொல்லுடா ப்ளீஸ்டா. பயம் சொல்லி தொலைற, மரியாதையா சொல்லிரு. டேய் வரடா. நீ வாயை மூடிட்டு உட்காரு. நீ முதல்ல மறைச்சிருக்கியாடா, அதுக்கு எடுத்து போறதையா போத்த முடியும். அமைதியா உட்கார்றா. நீ பேசிட்டே இருந்தா காட்டி கொடுத்துருவோம் பாத்துக்கோ. பேசி தொலைற போ. ஓ அவனை தேடிதான் இங்க வந்தியாமா? ஆமா, நான் சங்கீதா தான் இங்க இருக்கான்னு சொன்னாதான் கேட்டேன். அவன் இப்பதான் அங்க போனா. எங்கடா போனா? எங்கே போலமா, என் பின்னாடிதான் உட்காந்துட்டு இருக்கான். டேய் ஓ உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்களா? சரிண்ணா. சரிம்மா நீங்க பேசுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். நீ போகாதடா என்ன விட்டுட்டு. டே போடா. டே போகாதடா. டே போடா, நான் போறேன்டா. டே போகாதடா. அவ ஏதாவது கேட்டு என் உயிரை எடுப்பாடா. டே போடா, அம்மா அப்பவே கூப்பிட்டா, நான் போறேன் போ. சரிம்மா நீ உட்காந்து பேசுமா, நான் போறேன். சரிண்ணா. ஹாய் ஆதி. இப்ப பார்த்தாலும் நமக்கு மட்டும் பிரச்சனை தேடி வந்துட்டே இருக்கு. ஏன் ஆதி ஹாய் சொன்னா ஹாய் சொல்ல மாட்டீங்களா? ஹாய் சொன்னா ரொம்ப விலைக்கு வாங்குறதுக்குன்னு அர்த்தமா? என்ன ஆதி? வாயை மூடு, பேசாது. உன் வாயில இருந்து எல்லா வார்த்தையும் வர வைப்பாவ. ஏமா வேற எங்கேயோ உட்காரத்துக்கு உனக்கு இடமே கிடைக்கலையா? கிடைக்குது ஆதி. சரி அன்னைக்கு கேட்டதே ஒரு பதில் சொல்லவே இல்ல. ஆன்சர் அதுக்கு இதுக்குதான் வாயை மூடுங்கிறது. என்ன சொல்லுங்க? நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்ன பதில் தான். எங்க சொன்னீங்க? எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டீங்களே. நான் அன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு சொல்ல வந்த, நீ கேட்கல காது கொடுத்து. நான் தான் அன்னைக்கே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் சொல்லிருக்கலாமே. அதுக்கப்புறம் நான் மௌனம் வருதம்மா, இப்பவும் மௌனம் வருதம். இப்ப மௌனவதன் எதுக்கு பேசுனீங்க? எனக்கு தேவைன்னா மட்டும் பேசிக்கலாம். அப்ப உங்களுக்கு என்கிட்ட பதில் சொல்றதுக்கு வாய் வராது. அம்மா தாயே என்ன விட்டுருமா நீ. அதெல்லாம் விட முடியாதுப்பா. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை. நான் என்னமா பண்ண உன்ன? நீங்க எதுவும் பண்ணாதனால தான் பிரச்சனையே. என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, வாயை மூடிட்டுறா. வாயை மூடிட்டு இருந்தாலும் நான் கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பேன். தயவு செஞ்சு விட்டுருமா என்ன. முடியாதுப்பா. சரி இப்ப பதில் சொல்லிட்டா எந்திரிச்சு போயிருவல. பதில் சொல்லிட்டே எந்திரிச்சு போயிருவா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இப்ப சொல்லணுமா சொல்லக்கூடாதா? யோசிச்சு சொல்லுங்க, அதான் சொல்லிட்டேன்ல. இப்ப உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? இதை விடுறியா? எந்திரிச்சு போறேடா, தூங்கணும். என்ன அவ்வளவு சீக்கிரம் தூங்க போறீங்க? காலையில எந்திரிச்சு விஐபியா பார்க்க போறீங்க. அமைதியா இருங்க. ஏமா காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணுமா, என்ன விடுமா தயவு செஞ்சு. நீங்க உங்க கையில புடிச்சே இருக்கனா? இல்ல. அப்புறம் என்ன? சரிம்மா தள்ளு, நான் எந்திரிச்சு போறேன். அது என்னால முடியாதுப்பா. இது என் காலு, என் கையில எங்க வேணாலும் உட்கார்ந்துட்டு இருப்பேன். என்கிட்ட வம்பளுக்கணும்னே வந்திருப்ப போல. வம்பளுக்கணும்னு வரல, காதலிக்கணும்னு வந்திருக்கேன், அவ்வளவுதான். ஐயே உன்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? ஓ அப்ப நீங்க மிருகம், நீங்களே சொல்லிட்டீங்க. என் வாய் இருக்கு பத்தி, என் வாய் சும்மாவே இருக்காது. அது தெரிஞ்ச விஷயம் தான் ஆதி. சரிம்மா நான் ஊர்லயே, எனக்கு தூக்கமா வருது. என்ன உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் தான் தூக்கம் வருமோ? நீ உட்கார்ந்து இருக்கலம்மா, எனக்கு தூக்கமா வருதுமா. அப்ப பாருங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வருது. அப்ப எனக்கு காதலிச்சா நிறைய வரும். ஏமா விடுமா தயவு செஞ்சு. உன்னெல்லாம் லவ் பண்ண தொல்லதாமா வரும். என்ன லவ் பண்ண தொல்லதான் வரும். பரவாயில்ல, உங்களுக்கு தானே வந்துட்டு போது, விடுங்க. அதான் நான் கூட இருக்கனே. நீ கூட இருக்கிறது தாமா தொல்லையே. ஓவரா கலாய்க்காதீங்க ஆதி. நீ எப்பல இருந்து இப்படி பைத்தியம் மாதிரி மாற ஆரம்பிச்ச? அத உங்ககிட்ட தான் கேட்கணும் ஆதி. ஏன்? உங்களை பார்த்த ஆரம்பிச்சதுல இருந்தா பைத்தியம் ஆயிட்டேன். அப்ப நீ என்ன 2 இயர்ஸா தான் பாத்துட்டு இருக்க, அப்பெல்லாம் உனக்கு வரலையோ காதலு? அப்ப வரல ஆதி, இப்பதான் ஆதி வந்திருக்கு போதுமா? அப்ப வராத காதல் இப்ப எப்படி வந்திருக்கும்? என்னங்க எப்ப காதல் வந்துச்சுன்னு சொல்லியே ஆகணுமா? காதல்னா எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போகும். காதல்னா எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போகும். எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போகாது. இப்ப நீ என்னதாம்மா சொல்ல வர? அதுதான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேனே. காதல் உங்க மேல எப்ப வந்துச்சுன்னா தெரியல, ஆனா காதல் வந்துருச்சு. அந்த வந்த காதலை தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிருமா. அது யார் நினைச்சாலுமே தூக்கி எறிய முடியாதுப்பா. ஏன்னா என் மனசுக்குள்ள அது ஆழமா பதிஞ்சிருச்சு. நீ எரிக்கலாமேமா. ஒரு காதல் எப்படி எல்லாம் பேசக்கூடாது ஆதி நீங்க. சரிம்மா என்ன விடுறியா, நான் போறேன். நான் தான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேனே, உங்களை நான் புடிச்சு வைக்கலையே. புடிச்சு வைக்கலாமா, நான் உந்தாவது உட்காரு. அது என்னால முடியாதுப்பா. இப்போ உன்னால வழி விட முடியுமா முடியாதா? ஐ லவ் யூ சொல்லுங்க, விட்டுறேன். நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நான் வாயவே திறக்க மாட்டேப்பா.